மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. வெஜ்ஜில் மட்டன் சாப்பிட்ருக்கீங்களா? நான் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பீஸெல்லாம் பார்த்தீங்களா? பஞ்சு போல் வந்திருக்கு. இது என்ன பிரியாணினா பலாக்காயில் செஞ்ச பிரியாணி. இந்த பிரியாணிக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி வச்சா கண்டிப்பாக இதுதான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு டேஸ்ட்டு. நான் சும்மா சொல்லலை. எனக்கு இது சாப்பிட்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நானே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலு. என்னோடய ரியாக்ஷன் கூட நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு பலாக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாயை வந்து ஸ்லிட் போட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 3 குட்டி சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட உப்பு போட்டால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அம்மா சொன்னாங்க. ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காரமே பச்சை மிளகாயும் தென் மிளகாய்த்தூள் மட்டும்தான். இதுக்கு எந்த விதமான மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகாய்த்தூள், ஒரு பெரிய ஸ்பூனில் கொத்தமல்லி தூள், இதுதான் அளவு. எங்களுக்கு காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம். வேறு எந்த மசாலா ஆட் பண்ணலை. காரம் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மேபி அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க நாங்கள் சொன்ன அந்த அளவுலேருந்து. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர். உங்களுக்கு கெட்டி தயிர் கிடச்சிதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த தயிர் போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிடணும்ல, அந்த காயை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காயை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயை முன்னாடியே வேக வைக்கணும்னு கிடையாது. மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்ச காயை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த காய் நல்லா மசாலாவோட பிளண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் வந்து நாங்கள் லைட்டாக கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை, ஸோ அதனால் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசி நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். நார்மல் ரைஸ் தான், பிரியாணி அரிசி இல்லை சீரக சம்பா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம். அரிசி கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும்போது மறுபடியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி வந்து பிரியாணி மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எப்பயுமே செய்கிறப்ப உப்பு ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் வந்துடுச்சு. எப்பயுமே இந்த குக்கர் திறக்கிறப்ப மட்டும் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று குழஞ்சிடும், இல்லாட்டி சூப்பராக வந்துடும். இன்றைக்கி நமக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு பிரியாணி. அதே மாதிரி காயும் சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. எந்த ஒரு மசாலாவுமே இல்லாமல் இந்த மாதிரி பிரியாணி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்க்க அப்படியே மட்டன் பீஸ் மாதிரியே தான் இருக்குது. யாராவது சொன்னால் தான் தெரியும். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. நான் சொன்ன குவான்டிட்டியிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸு ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சூப்பராக சமைச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.